ஹாய்! வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு இன்னுமே உடம்பு சரியாகலங்க. என் ஃபேஸ பார்த்தாலே தெரியும். நான் இன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டல் போலான்னு இருக்கேன். போயிட்டு வந்துட்டு என் உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்றேன். காலையிலே சப்பாத்திக்கு மாவு பெசஞ்சுட்டு இருந்தேன். என் பூனைக்குட்டி வழக்கம் போல வந்து வம்பு பண்ணிட்டு இருக்குது. இன்னொன்னு இன்னைக்கு கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்த நாள். இது எத்தன பேருக்கு தெரியும்? இந்த அரசியல்வாதிங்க தான் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும், பின்னாடி வர சந்ததியர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி தலைமுறை தலைமுறைக்கா ஊழல் பண்ணி சொத்து சேர்த்து வைக்கிற இந்த அரசியல்வாதிங்களுக்கு மத்தியில, தனக்குன்னு எதுவுமே சொத்து சேர்த்து வைக்காம, தான் குடும்பத்துக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்காம, மக்களுக்காகவே வாழ்ந்து, மக்களுக்காக நல்லது பண்ணி இறந்து போன ஒரு மனிதர் தான் கர்ம வீரர் காமராஜர். இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க மாரி அவரு இல்ல. எந்த ஏழ்மையான சூழ்நிலையில அவரு இருந்தாலும், மக்கள் பணத்த எடுத்து அவரு ஒரு பைசா அவருக்குன்னு செலவு பண்ணிக்கிட்டதே கிடையாது. இன்னொன்னு, சின்ன பசங்கள்லாம் வந்து குடும்ப கஷ்டத்தின் காரணமா வேலைக்கு போனப்போ, அந்த பசங்கள்லாம் நல்லா படிச்சு, அறிவிலும் சிறந்து விளங்கணும். அதே டைம்ல படிக்கிற இடத்துல அவங்க பசியோடையும் இருக்கக்கூடாது. பசி ஒரு தடையா இருக்கக்கூடாது அவங்க படிப்புக்கும், அவங்க அறிவ வளர்த்துக்கிறதுக்கும்னு சொல்லி ஆரம்பிச்சு வச்சது தான் இந்த சத்துணவு திட்டம். இது எத்தன பேருக்கு தெரியும்னு சொல்லுங்க கமெண்ட்ல. சரிங்க, இன்னைக்கு காலையில எனக்கு உடம்பு சரியில்லாததால 2, 3 நாளாவே ஒழுங்கான சாப்பாடு செய்யவே முடியல. காலையில சப்பாத்தியும், பச்சை முந்திரி பருப்பு போட்டு கிரேவியும் பண்ணேன். மதியத்துக்கு தேங்காய் சாதம் பண்ணிட்டேன். எல்லாரும் பண்ற மாரி தான் தேங்காய் சாதமும் இதுவும். ரெசிபி சொல்ற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. என்ன பச்சை முந்திரி பருப்பு மட்டும் சிக்கன் கிரேவி மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். முந்திரி பருப்பு கொல்லையிலேருந்து எடுத்துட்டு வந்தாரா, அத போட்டு கிரேவி பண்ணேன். அத வச்சு அப்படியே சப்பாத்திக்கு ஓட்டியாச்சு. மதியத்துக்கு தேங்காய் சாதம், முந்திரி பருப்பு, மல்லாட்ட பயிறு இதெல்லாம் போட்டு தான் வச்சேன். மல்லாட்ட பயிறுன்னு எங்க ஊர் பக்கம் சொல்றதுனால அதே பழக்கம் வருது. வேர்க்கடல எத்தனையோ பேர் திட்டுறாங்க மல்லாட்ட பயிரா அப்படின்னா, அதுக்கப்புறம் நிலக்கடலை, வேர்க்கடலைன்னு சொன்னா தான் தெரியுது. ஹாய்! வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்ல. நான் ஆட்டுக்குட்டிக்கு, பூனைக்குட்டிக்கெல்லாம் நான் பால் ஊத்தி வைக்கல. என் பசங்க தான் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆட்டுக்குட்டிக்கு மட்டும் முன்னாடி போய் பால் போட்டாங்க. இவனுக்கு பால் ஊத்தி வைக்கல. அதுக்கு தான் போய் அந்த பால் போடுற இடத்துல போய் படுத்துக்கிட்டு இப்படி டார்ச்சர் பண்றான். அவனுக்கு ஊத்தி வைக்கலன்னு அடம் பிடிக்கிறான். இவன் எத பண்ணாலும் உடனே அவனுக்கு குடுத்துடணும். எந்த ஸ்நாக்ஸா இருந்தாலும். என் பையன் மஞ்சத்தூள் தான் டப்பால கொட்டிட்டு இருக்கான். அது ஏதோ ஸ்நாக்ஸ்ன்னு நெனச்சுன்னு போய் கேட்டுட்டு நிக்கிறான். எது பண்ணாலும் மல்லாட்ட பயிறு, தேங்காய், முந்திரி பருப்பு எல்லாமே குடுத்துடணும். எது பண்ணாலும் ஸ்நாக்ஸ் குடுத்துடணும். இல்லன்னா இப்படி தான் அடம் பிடிப்பான். நான் வீடியோ எதுவுமே புதுசா எடுக்கல. எனக்கு 2, 3 நாளா உடம்பு சரியில்ல. வாந்தி எடுக்குது, வயித்தால போகுது. பிபி, சுகர்லாம் நார்மலா இருக்கான்னு போய் செக் பண்ணி பார்த்துட்டேன். அதெல்லாம் ஓகே தான். ஆனாலும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. இல்ல தொடர்ந்து இந்த நான்வெஜ் சாப்பிடுறதுனால அப்படி இருக்கான்னு தெரியல. யாராவது சொல்லுங்கப்பா, அப்படியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு. இந்த பழைய வீடியோ அன்னைக்கு நானு நெத்திலி தொக்கு பண்ணேன்னு சொன்னேன்ல ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு. அதோட வீடியோ தான் இது. இந்த பூனை பையனுக்கு பேர் வச்சிருக்காங்க. அழகனா அவர் பேரு. இவரு எந்த விதத்தில அந்த பேருக்கு பொருத்தமா அழகா இருக்காருன்னு சொல்லுங்கப்பா. நான் பாசம் வைக்கிற எல்லா பூனைக்குட்டியும் என்னை விட்டு போயிடுதப்பா. ஆமா. நான் விரும்பின யாரையுமே நான் விட்டு குடுக்கவே மாட்டேன். அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துப்பேன். ஆனா, நான் ஆசைப்பட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாமே என்னை விட்டு போயிடுது. எனக்கு புடிச்ச எதுவுமே என் கூட இருக்க மாட்டேங்குது. ஏன்னே தெரியல. என் ராசி அப்படி போல. ஒரு பூனைக்குட்டி கூட இல்ல. நான் ஆசைப்பட்டேன் ஒருத்தவங்கள புடிச்சிருச்சுன்னா, நான் வந்து அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஆனா, எனக்கு புடிச்ச ஒரே காரணத்துக்காக எல்லாம் என்னை விட்டு போறது தான் தாங்கிக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நான் காலையில ஒரு வீடியோ பார்த்தேன். ராஜஸ்தான்ல இந்த 13 வயசு பொண்ணுக்கு ஒரு கொடுமை நடந்ததுல்ல, பாலியல் வன்கொடுமை. அதுக்கு காரணமான அந்த லாட்ஜையும் இடிச்சுட்டாங்க. அதுக்கு காரணமான அத்தனை பேரையும் தூக்கு தண்டனை குடுத்து நிறைவேத்திட்டாங்க கோர்ட்ல அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்தது. அந்த வீடியோக்கு கீழ கமெண்ட்ட பார்த்தா, இது ஃபேக் நியூஸு, பழைய வீடியோ, இது உண்மை இல்ல அப்படின்னு சொல்லி நெறைய கமெண்ட் வந்தது. இந்த நியூஸ் உண்மையா பொய்யான்னு எனக்கு சரியா தெரியல. இந்த தண்டனை குடுத்த விஷயம் மட்டும் சொல்றேன். அது மாரி நம்ம தமிழ்நாட்டுல இருந்தா எப்படி இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா, பொம்பள புள்ளைங்க மேல கைய வச்சா நமக்கு உடனே மரண தண்டனை குடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தா மட்டும் தான், உயிர் போகுங்கிற பயம் இருந்தா மட்டும் தான் யாருக்குமே தவறு செய்யணுங்கிற எண்ணம் குறையும். அதான் சொல்றேன். தண்டனைகள் கடுமையானா மட்டும் தான் தவறுகள் குறையும்னு சொல்லுவாங்கல்ல. அது உண்மதான். இந்த மாரி ஒரு சட்டம் நம்ம தமிழ்நாட்டுல இருந்தா, தவறுகள் நடக்கவே வாய்ப்பில்லன்றது என்னோட கருத்து. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, நாங்கலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 4 பொம்பள பிள்ளைங்க. எங்க அப்பா, அம்மாலாம் இவ்ளோ பயம்லாம் ரொம்ப பயப்படல. நாங்க சுதந்திரமா தான் இருந்தோம். இப்போ எங்க 4 பேருக்கும் ஒரு பொண்ணு தான் இருக்கு. அந்த ஒரு பொம்பள பிள்ளைய வச்சுக்கிட்டு நமக்கு தினம் மனசுக்குள்ள ஒரு பயம் வருது. இந்த மாரி எல்லா தாய்மார்களுக்கும், எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும்ல. அதுதான் சொல்றேன். நம்ம பக்கம் அது நடக்கல. நம்ம பாதுகாப்பா தான் இருக்கோம். ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குல்ல. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீட்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, மீன் குழம்பு, மீன் வறுவல், அப்புறம் நெத்திலி மீன் வந்து தொக்கு பண்ணேன்.
இது எல்லாம் பண்ணுறதுக்குள்ள நான் பட்ட பாடு. மீன் வந்து அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாரு. நெத்திலி மீன் வந்து அப்படியே தான் வாங்கிட்டு வந்தாரு. அது தலையும் வாலும் கிள்ளணுமா போய் கழுவுறதுக்குள்ள நான் வளர்க்குற பூனைக்குட்டி ஒரு பக்கம், நாய்க்குட்டி ஒரு பக்கம் கத்துது காதுகிட்ட வந்து. பாவமா இருக்கா. எங்க பாப்பா என்ன பண்றாங்க, ஒரு ஒரு மீனா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த நெத்திலி மீன. ஏன் வாங்கிட்டு வந்ததே 1/2 கிலோ தாண்டி. எல்லாத்தையும் நீ மட்டும் நாய்க்குட்டிக்கும், பூனைக்குட்டிக்கும் வச்சுட்டே இருந்தேன்னா, அப்புறம் அதில வச்சு நான் என்ன சமையல் பண்றது? அப்பாட்ட வேற நான் திட்டு வாங்கணும். அப்படின்னு சொல்லிட்டு முடியல. ஆனாலும் கேட்கல. அவங்க பாட்டுக்கு ஒண்ணு ஒண்ணா எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. பாவமா இருக்கும்மா. அதுங்களுக்கு மட்டும் யாரும்மா குடுப்பாங்க? அப்படின்னு. இது மாரிலாம் யார் வீட்லயாவது பூனை, நாய் வளர்த்தா செய்வீங்களான்னு சொல்லுங்க. ஆனா என் பசங்க பண்ணுவாங்க. இதனால நான் என்ன பண்றேன், எங்க வீட்டுக்காரர் நான் திட்டு வாங்குறேன். இவங்க பண்ற வேலைக்கு. என்ன பண்றது? இப்படிதான் நடக்குது எங்க வீட்ல. அப்புறம் ரெசிபியெல்லாம் சொல்லலன்னு எதுவும் நினைக்காதீங்க. ரெசிபி சொல்ற அளவுக்குலாம் நம்ம சமையல் ஒண்ணும் இல்ல. சும்மா ஏதோ எல்லாரும் வைக்கிற மாரி தான் விறகடுப்புல குழம்பு வச்சேன். மாங்காய்லாம் போட்டு தான் வச்சேன். அப்புறம் இந்த நெத்திலி மீன் கிரேவியும் விறகடுப்புலயே தான் பண்ணிக்கிட்டேன். வறுவலும் விறகடுப்பு தான். நமக்கு கை வந்த கலை விறகடுப்பு தான். அதனால நான் அதிலயே பண்ணிக்கிட்டேன். ஏன் இந்த வாரம் ஃபுல்லா நம்ம வீட்ல நான்வெஜ் வாரம் தான். ஆடி மாசம் பொறக்குது. ஆடி மாசத்துல நம்ம வீட்ல நான்வெஜ் கிடையாது. பால்குடம் எடுக்க போறோமா, வேண்டுதல் இருக்கு. அதனால விரதம் இருப்போம். சாப்பிட மாட்டோம். அதனால இந்த வாரம் ஃபுல்லா நம்ம வீட்ல நான்வெஜ்ஜா தான் இருக்கும். இந்த கிரியேட்டிவிட்டியெல்லாம் நமக்கு பண்ண வராதுப்பா. இதெல்லாம் என் பொண்ணோட வேலை. அவங்க தான் இதெல்லாம் பண்ணி சரி வீடியோ எடுத்து அவங்க Instagramல போடுறதுக்காக எடுத்தாங்க. சரின்னு அப்படியே அத நானும் எடுத்து சேர்த்து வீடியோ போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த மீன் வேற நாய்க்குட்டிக்கும், பூனைக்குட்டிக்கும் வச்சது போக கொஞ்சம் தான் இருந்தது நெத்திலி மீன். எங்க வீட்டுக்கார்ட்ட திட்டு வாங்குறேன் எங்க பசங்களால. இந்த மாரி யார் வீட்லயாவது நடக்குமா?